வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த எப்போதும் கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க தெரியுமா? நான் சார் கவர்மெண்ட்டில் ஒன்றும் சரியில்லை சார்ட்டு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சொல்லுவான். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டில் சில குறைகள் இருக்குன்னாலும் நான் இப்போ அதை பற்றி பேச போகிறதில்ல. ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு கிழவி என்ன பண்ணாங்களாம், ஒரு கிராமத்தில் இருக்கிற கிழவியம்மா, இந்த கிராமத்தில் இந்த நாட்டை ஆள்ற ராஜா சரியே கிடையாது, எனக்கு வந்து உதவியும் செய்யாது, எங்கள் வீடு இப்படி பாரு, எங்கள் தெரு அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கா. அந்த ஊரில் இருக்கிறவங்களே, அந்த தெருவில் இருக்கிறவங்களே அது எதுவாவது புலம்பினே இருக்கும் சார், எதிர்த்தியே வராது சார்னு. ஒரு நாள் இம்மா இப்படி புலம்பினே கிடையாது, ராஜாட்ட போய் கேளு, நான் ஒரு நாள் ராஜா போய் பார்க்க போகிறேன். நேராக அரண்மனைக்கு வருது. என்னன்னா, இந்த நாட்டில் ஒன்றும் சரியில்லை, எனக்கு எந்த தேவையும் நிறைவடையில்லை, என் வீடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, நான் ராஜாவை நான் பார்க்கணும் அப்படின்னு அரண்மனையில் வந்து நிற்குது. ஒன்று அங்கே சொன்னாங்க, ராஜா இங்கே இல்லைம்மா, அங்கே பக்கத்தில் அந்த தோட்டத்தில் இருக்கிறாரு, நான் அங்கேயே போய் பார்க்குறேன்னு. அங்கே போனால் அந்த தோட்டத்தில் ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, அங்கே ராஜா ஒரு அணியும் இருக்காங்களாம். இந்த அம்மா போய், என்ன இங்கே இருக்கிறீங்க, அவ்வளோ பெரிய அரண்மனையை விட்டு இங்கே இருக்கிறீங்களே அப்படின்னா, ராஜா சொன்னாராம், இல்லைம்மா, நான் ராஜாவுக்காக கட்டப்பட்ட அரண்மனை தான், ஆனால் எனக்கு இந்த வீடு வசதியாக இருக்குது, பொறுப்பாக இருக்குது, ஆனால் நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் எப்போ இங்கே தான் இருப்பேன், எல்லோரும் என்னை இங்கே தான் வந்து பார்க்கணும். அது ஒரு அரசு அடையாளத்துக்காக அரண்மனை இருக்கும், முக்கியமான அமைச்சரவை மீட்டிங்னா அங்கே போவோம், மற்றபடி நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, இது போதுமானதாக இருக்குமா, அதுமா இந்த இடத்துல ஒரு சமையலறை, இங்கே ஒரு திண்ணை, இங்கே உட்காருவேன், மகாராணியோடு இப்படி பேசுவேன், இந்த தோட்டத்துக்கு போவேன், காய்கறி பறிப்பேன், அவ்வளோதான். எப்போது தேவைன்னா அந்த அரச மரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அரண்மனைக்கு போய் அங்கே உட்காந்து அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு அரசு உத்தரவுலாம் போட்டு திருப்பி இங்கே வந்துடும், இதாமல் எனக்கு பிடிச்சிருக்கு, இது போதுமானதாக இருக்குமா அப்படின்னாராம். அப்போ அந்த கிழவிக்கு யாரோ தள்ள பட்டுன்னு அடித்த மாதிரி தான், ஒரு ராஜாவுக்கு இது போதுமானதாக இருக்கிறது. அப்போ அந்த கிழவி கேட்டான், இது போதுமானதாக இருக்கா ராஜா உங்களுக்கு அப்படின்னு. அப்போது அந்த ராஜா பதில் சொன்னாராம், இது போதுமானதாக இருக்கிறதுனால தான் நான் ராஜாவாக நான் இருக்கிறேன், இன்னும் தேவைன்னு சொன்னால் நான் நிம்மதியாக இருக்க முடியாது, இந்த தேவைகளை அறிவித்து கொண்டு நான் ராஜாவாக இருக்கேன். அப்போது எனக்கு இது இல்லை அது இல்லைங்கிறதுல இருப்பதில் சுகம் கண்டு அதுக்கு நாம் ராஜாவாக இருக்கணும். நாம் ஏதோ ஒரு தேவைக்காக அடிமைகளாக, இது எனக்கு கிடைக்கணும், இது இடம் கிடைக்கணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த தேவைக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்துருக்கிற இயல்பான விஷயங்களுக்கு நம்ம ராஜாவாக இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு தேவைக்கு, இது வரலையே, அது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, கிடைக்காத ஒன்றுக்கு நீ அடிமையாக இருப்பதை விட கிடைத்த ஒன்றுக்கு நீ ராஜாவாயிரு என்பது தான் இந்த கதை சொல்லுகிற நீதி. ஒருவேளை மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம், மிகப்பெரிய செல்வாக்கில் இருக்கலாம், அவைகளெல்லாம் ஆடம்பரங்கள். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள், இது போதும் என்று நினைக்கிற குணம்தான் அரச குணம், ராஜகுணம் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.